இல்லை குக் வித் கோமாளி அந்த ஷூட்டிங்காக நான் போயிருந்தேன். போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாகாப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ், அன்சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்கி, எஸ்பெஷலி இந்த மாகாப்பா ஆனந்த் என்ற குடிபோதையில் வந்து அடித்து இரும்பு அடியால் தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். வணக்கங்க, நான் தான் உங்கள் திருப்பூர் சக்தி பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அடிக்கிற வெயிலில் சம்மரில் எல்லோரும் தர்பூசணி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அடிக்கிற வெயிலில் சம்மரில் தர்பூசணிவே போட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாப்புல. அது ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, 3 பேர் சேர்ந்து போட்டு அடிச்சிருக்காங்களாம். அந்த 3 பேர் யாருன்னா மாகாப்பா, புகழ், நம்ம கானா வினோத். ஆனால் கானா வினோத்தனை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து பிக் பாஸில் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதுலேயே வந்து அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட உடனே பப்ளிக்கில் எல்லாத்துக்கு முன்னாடி சாரிங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள். அந்தளவுக்கு அவரெல்லாம் பண்ண மாட்டார், எங்களுக்கு தெரியும். இறுதியில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா மாகாப்பா, புகழ் இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரியும். மாகாப்பாலாம் அவ்வளோ சூப்பரான ஆள். புகழ் உள்ள நண்பர். நான் அவங்க கூட மட்டும் இல்லை, தங்கதரவண்ணன், மதுரமுத்தண்ணன், ரோபோசங்கரண்ணன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ராமர்ண்ணன், எல்லாத்து கூடயுமே அந்த டீமில் எல்லாத்து கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். யாருமே வந்து அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எல்லோரும் ஜாலியாக அந்த இடத்துல எல்லோரும் ஃபன்னாக பிரித்து பேசி கலாய்ச்சிக்குவாங்க. ஆனால் வயசு வரம்பு இல்லாமல் கலாய்ச்சிக்குவாங்க. ஆனால் யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி கலாய்க்க மாட்டாங்க. யாருடைய ஃபேமிலியும் இழுத்து கலாய்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபன்னான இடத்த நம்ம அந்த ஃபன்னாக வச்சுக்கிட்டா தான் மக்களை ஃபன் பண்ண முடியுங்கிறக்காக எல்லோரும் எல்லாத்தையும் கலாய்ச்சி அப்படி ஒரு இயல்பாக போவாங்க. அதை வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உண்டான மரியாதை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரிலாம் வந்து தரங்கட்டத்தனமாக பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவர் மாதிரி சும்மா நான் படிச்சிட்டேன், நான் பெரிய ஆள், அது இதுன்னு சொல்லி சும்மா இவர் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க. அந்த இடத்துல எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தர்பூசணி சொல்கிற மாதிரி அவர் குடிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் வந்து தொழிலில் ரொம்ப சின்சியராக இருப்பார். யாருங்க குடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ இந்த மாதிரிலாம் தப்பாக பேசாதீங்க. உங்களை வந்து யாருமே மக்கள் கொஞ்ச நாள் பேசலைங்கிறதுக்காக, உங்களை பற்றி மறுபடியும் மக்கள் பேசணுங்கிறதுக்காக நீங்களாக உங்கள் மேலே கிளப்பிட்ட ரூமர் தான் இது. சரியா? நீங்கள் எங்கே வேணாலும் கேஸ் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உண்மை எதுங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ கலைஞர்கள் என்ன மாதிரி, ஏன்னா என்னை உட்பட நான் சொல்கிறேங்க, நான் எவ்வளோ தூரம் வந்து விஜய் டிவிக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ தூரம் கலக்க போதையார் டைரக்டர், நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை, அவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நல்லாவே அவருக்கு தெரியும். எவ்வளோ ஆடிஷனில் போயிட்டு எவ்வளவோ கட்டங்கள் தாண்டி திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலைலாம் நான் எலிமினேஷன் ஆகி வெளியிருந்துருக்கிறேன். ஆனால் அந்த வாய்ப்பை தேடி மறுபடியும் ஓடுவேன். ஏன்னா அது விஜய் டிவியில் அது வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எத்தனையோ இந்த மாதிரி கலைஞர்கள் வாய்ப்பு தேடி எங்கள் உள்ளே போகிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கலைஞரை கொண்டு போய் இங்கே உள்ளே விட்டு, ஏன்னா விஜய் டிவியில் வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் தரமான ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல நிகழ்ச்சிகள். அதில் வந்து அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறாங்க மக்கள். அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக கொடுத்துட்டு இருக்கிறது விஜய் டிவி. அந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியும் கெடுத்து அந்த விஜய் டிவிங்கிற ஒரு பேரையும் கெடுத்துடாதீங்க. எங்களை மாதிரி இந்த வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறது, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அசால்ட்டாக கிடச்சங்கிறது அந்த வாய்ப்பினுடைய அருமை உங்களுக்கு தெரியலை. ரெண்டாவது அது யூஸ் பண்ணிக்க தெரியல. அந்த வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடச்சிதுன்னா நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கொடுங்க. நான் இது ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கிறேன். என்னடா இந்த வீடியோவில் வந்து மறுபடி திருப்பி நம்ம வாய்ப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல, இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அவங்க எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டாங்க. தர்பூசணி நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்களே குத்தி கிழிச்சிட்டிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.